கடந்த நாட்களில் நான் ஒரு மிஷினரியோட அவங்களுடைய சாட்சியை ஒன்று படித்து கொண்டிருந்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மிஷினரியாக ஒரு காட்டு பகுதியில் ஒரு வீட்டில் அவங்க குடியிருந்துருக்குறாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பாம்பு, அவங்க அப்போ தான் புதுசாக இந்த ஏரியாவுக்கு போயிருந்துருக்குறாங்க, ஒரு பெரிய பாம்பு. அவங்க சொல்கிறாங்க அது மனுஷனே விழுங்கத்தக்க விதத்தில் அவ்வளோ பெரிய பாம்பாக இருந்துச்சுன்றாங்க. அது அவங்க வீட்டுக்குள்ளார போயிடுச்சான். இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில. 2 பேரும் வெளியே ஓடி வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் நெய்பர்ஸ் இருந்தாங்களாம், அவங்கள போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தனால அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம். ஸோ ஒரு அயலகத்தார் என்ன செஞ்சாராம், அவர்கிட்ட இருந்த வெல்டிங் மிஷினை எடுத்துகிட்டு வந்தாராம். வெல்டிங் மிஷினை எடுத்துகிட்டு வந்து ஒரே சாப்பு அந்த பாம்புடைய தலையை வெட்டி போட்டுட்டாராம். வெட்டிட்டு அவர் வெளியே வந்து சொன்னாராம், தலையை வெட்டிட்டேன், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யாதீங்க, உள்ளே போகாதீங்க, ஏன்னா அதோடைய உடம்பு அது ரொம்ப இன்னும் வயலண்ட்டாக தான் இருக்கும், அது அதோடைய அந்த உயிர் முழுசும் போகிறதுக்கு டைம் எடுக்கும், ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 hours அந்த சர்ப்பத்தோடைய அந்த உடம்பு அந்த வீடே கலேபரம் பண்ணிடுச்சான். ஃபர்னிச்சர்ஸு, பாத்திரம், பண்டம் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி அதுக்கு பிறகு தான் அதை அடங்குச்சான். அதுக்கு பிறகு இவங்க வெளியே அதை போய் அதை எடுத்து தூக்கி போட முடிஞ்சுதான். இதை வாசிக்கும் போது என்னால் அதை நம்ப முடியல. ஸோ இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் போய் தேடினேன். பார்த்தா இப்போ 2018 ஜூனில் டெக்ஸாஸில் நடந்த ஒரு நியூஸை livescience.com அதில் நான் படித்தேன். அதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு விரியன் பாம்பு வகையான ஒரு பாம்பு, 4 அடி பாம்பு ஒன்று வந்திருக்குது. ஸோ இந்த ஹஸ்பண்ட் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஏற்கனவே மண்வெட்டி வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தனால அந்த பாம்புடைய தலையை வெட்டிட்டாராம். வெட்டிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு, அது தலை தனியாக உடம்பு தனியாக இருந்திருக்குது, அதை தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை எடுத்து வெளியே போடுறப்போ அது கடிச்சிட்டான், கையில் கடிச்சு. ஒரு உயிருள்ள பாம்பு எவ்வளோ விஷமாக இருக்குமோ அதே அளவுக்கு அவருக்கு உள்ளார பாய்சன் போய் அவர் கிட்டத்தட்ட 26 ஆன்டிவீனம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் அவர் உயிர் பிழைச்சாருன்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், ஏன்னா இவங்க ரொம்ப ஈஸியாக பாம்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்பா இப்படியா, எனக்கு என்னென்னா இவங்க எதையாவது இப்படிலாம் பண்ணிடக்கூடாது ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இப்படியா தெரியுமா, தலை வெட்டின பிறகும் கூட அந்த பாம்பு வந்து இப்படி கடிச்சிருமா அப்படின்னு அது நிறைய ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் அதனால தான் பாம்பை வந்து அப்படி பண்ண மாட்டாங்க, நசுக்குவாங்க யூஸ்வலாக. இப்போது நிறைய சட்டங்கள் இருக்குது பாம்பெல்லாம் அடிக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதுக்கு தான் பாம்பை தலையை என்ன செஞ்சுருவாங்களாம், நசுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அது நேற்றைய தினத்தில் அது ஒரு புதிய செய்தியாக இருந்துச்சு. இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்திற்கு போவோம். ரோமர் 16 அதிகாரம் 20 சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ அழகாய் அந்த சர்ப்பத்துடைய தலையை நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் நசுக்குவாராம். எங்கே நசுக்குவார், நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யார் நசுக்குவா, ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் நசுக்குவாராம், ஆனால் நம்முடைய கால்களின் கீழே நசுக்குவாராம். எனக்கு இதுக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு தெரியும், இந்த வசனம் வந்து நான் கிளியராக எனக்கு அப்படி ஒரு பிக்சர் இருந்துச்சு. தேவன் செய்வார், ஆனால் என் கால்களின் கீழ் செய்வார். ஆனால் நேற்றைய தினத்தில் தான் நான் இதை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப அழகாய் பைபிளில் இருந்தே இதுக்கு ஒரு அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் அப்படி பைபிளில் நடந்திருக்கிறத யோசுவா 10 அதிகாரத்தில் பார்க்கலாம். கிபியோனியர் யாருன்னா, அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பக்கத்து நாட்டுக்காரங்க. அவங்க இஸ்ரவேலரோட என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு சமாதான உடன்படிக்கை, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி நேஷன் தான் அவங்க. அப்படி இருந்தவங்க திடீர்னு அந்த கிபியோனியருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யுத்தத்துக்கு வராங்க. 1 பார்க்குறோம், இவங்க இஸ்ரவேலரோடைய சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இஸ்ரவேலரோடைய சமாதானமாக இருக்கிறவர்கள். ஸோ இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யுத்தம் 5 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் வந்த உடனே 6 பார்க்குறோம், இந்த கிபியோனியர் என்ன செய்கிறாங்கன்னா, யோசுவா யாருன்னா இஸ்ரவேலருடைய தலைவராக இருந்தார், அவரிடத்துல ஆள் அனுப்பி நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரமாக எங்ககிட்ட வாங்க, எங்களை ரட்சிங்க, எங்களுக்கு துணை நில்லுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. 7 பார்க்குறோம், உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல மனுஷரும் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, பராக்கிரமசாலிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, யாருக்கு, கிபியோனியருக்கு பிரச்சனை,
இவங்க எல்லாரும் அவங்க இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோன்னே இவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. 8ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு பயப்படாத, உன் கைகளில் நான் அவர்களை என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுத்தேன், ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்கிறது இல்லைன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு திடமாய் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், யோசுவா கில்காலிலிருந்து ராத்திரி ஃபுல்லாக நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துட்டாங்க. அதாவது 5 ராஜாக்கள் யாருக்கு அகேன்ஸ்டாக வராங்க யுத்தத்துக்கு, கிபியோனியருக்கு அகேன்ஸ்டாக. திடீரென்று 5 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு யார் போனால், யோசுவாவும் அவனுடைய பராக்கிரமசாலி. அங்கே சூப்பர் நேச்சுரலாக ஒரு ஃபைட் நடக்குது. சூரிய சந்திரன் எல்லாம் நிறுத்தி தேவனே அங்கே யுத்தம் செய்கிறதை பார்க்குறோம். 16ஆம் வசனத்தில் 5 ராஜாக்களும் என்ன செஞ்சாங்கன்னா ஓடி போய் ஒரு கெபியில் ஒளிந்து கொள்கிறாங்க. இவங்க கெபியில் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு யோசுவா கேள்விப்பட்ட உடனே அவர் அங்கே என்ன செய்கிறாருன்னா, அந்த 5 ராஜாக்களும் கெபிக்குள்ளே பத்திரமா இருக்கட்டும், பெரிய கல்லை எடுத்து அந்த கெபியோடைய வாசலை அடைச்சிட்டு அவங்க வெளியே வந்துடாத படிக்க அங்கே வெளியே காவலுக்கு ஆளுகளை வைங்கன்னு சொல்லிட்டு இவர் யோசுவா அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா 20ஆம் வசனத்தில் மற்றவங்களை, அதாவது ராஜாக்கள் பத்திரமா இருக்காங்க, மற்றவங்களை யுத்தத்திற்கு வந்த மற்ற யுத்த புருஷரை அழிய மட்டும் அவங்கள விடாமல் போய் என்ன செஞ்சாங்க, டோட்டலாக அவங்கள அழிய மட்டும் சங்கரிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்த 5 ராஜாக்களையும் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து 24ஆம் வசனத்தில் பார்க்குறோம், யோசுவா என்ன செய்கிறாரு, இவருடைய யுத்த மனுஷர்லேருந்து லீடர்ஸ், அந்த அதிபதிகளை கூப்பிட்டு, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வைங்க. யுத்தம் பண்ணுறது யாரு, தேவன் பண்ணுறாரு யோசுவா மூலமாய். ஆனால் யுத்தத்தின் அதிபதிகளை கூப்பிட்டு சொல்கிறாரு, ராஜாக்களை கீழே தள்ளிட்டு அவங்களுடைய கழுத்துகளின் மேல் உங்களுடைய கால்களை வையுங்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே செய்கிறாங்க. அதுக்கு பிறகு 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க. எப்படி ஆண்டவர் இன்றைக்கு இந்த எதிரிகள் 5 ராஜாக்களையும் உங்கள் கையில் கொடுத்தாரோ, அதே போல் லைஃப் லாங் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் திடமனதாய் இருங்க. நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதுக்கு பிறகு யோசுவா என்ன செய்கிறாராம், அவங்கள வெட்டி 5 தூக்கு மரத்தில் அவங்கள அங்கே தூக்கி போடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ இன்றைக்கு திரும்பவுமாக ரோமர் 16:20 போலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். சரி, இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலு கீழே நசுக்குவார். சும்மா இருக்கிற சாத்தானை யாராவது நசுக்குவோமா? சும்மா ஏதோ ஒன்று எங்கேயோ போது ஒரு காட்டுக்குள்ளார இங்கேருந்து அதை தேடி போய் நம்ம நசுக்க போகிறோமா? இல்லை. நம்மளை தேடி வர்ற பிரச்சனைகளையும் சத்துருக்களையும் தான் நம்ம நசுக்க போகிறோம். அந்த சாத்தான் எப்படிலாம் வருவான், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த சில வார்த்தைகளை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதாவது ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் அங்கே ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டார். சர்ப்பத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸோ 2 இடத்துலையும் என்னது, நீ அங்கே அவரை க்ரஷ் பண்ணுவ, அவர் உன்னைய க்ரஷ் பண்ண, நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவ, அவர் உன் தலையை நசுக்குவார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம நிற்கிறோம், ஒரு சர்ப்பம் வருது. அந்த சர்ப்பத்துக்கு என்ன ரீச்சு? அதுக்கு நம்மளை எங்கே தொட முடியும்? நம்முடைய குதிங்கால் தான். அவ்வளோதான். அதோட ஹைட் என்னது, அது அவ்வளோதான். அதோடைய ரீச் நம்முடைய குதிங்கால் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கொஞ்சம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அது ஹர்ட் பண்ண முடியும். நமக்கு ஃபிசிக்கலாக அதுக்கு ஹர்ட் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவருக்கு எங்கே அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா, அதோடைய தலையை நசுக்கிற ஒரு அதிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆண்டவர் அதோடைய தலையை ரீச் பண்ணக்கூடிய ஹைட்டில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படிலாம் இந்த சத்ரு நசுக்க வருவான்? வார்த்தைகளால் நசுக்குவார்கள். இன்னைக்கு தயவு செய்து யாரெல்லாம் இந்த பாதையை நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்களோ, இந்த பாதையின் வழியாக யாரெல்லாம் போகிறீங்களோ, தயவு செய்து இன்னைக்கு திட்டமும் தெளிவுமா ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தையால் நீ நசுக்கிறியா, நீ நசுக்கப்படுறியா, நீ கட்டாயம் என்ன செய்வ, அவனை நசுக்க போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோபு 19:2 நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் என்னை
நொறுக்குவீர்கள் என்று சொல்லி யோபு கேட்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம், மனுஷருடைய வார்த்தைகளால், அதுவும் மெயினாக கூட இருக்கிறவர்கள், பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய பேருடைய வார்த்தைகளால் நம்ம நொறுக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 15:4 நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, சில நேரங்களில் அந்த வார்த்தை, நொறுக்கிற வார்த்தை சம்டைம்ஸ் ஹார்டாக வரும், நம்மளை வெட்டுற மாதிரி, குத்துற மாதிரி வரும். இல்லை, சங்கீதம் 64:3-4 அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேலேயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் ஏய்கிறார். கொஞ்சம் கூட பயப்படாமல். இல்லை, நிறைய பேர் இங்கெல்லாம் எனக்கு அப்படிலாம் ஃபோன்லாம் வரும், ஐயோ ஒட்டஞ்சு போயிட்டேன், அப்படியே செத்துடலாமான்னு வந்துச்சு, இப்படி கேட்டுட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வரலையா? எவ்வளோ துணிச்சல், எவ்வளோ தைரியம்! அவர் வானத்திலிருந்து வந்த ஜீவா போன்றாரு, அவர் தேவகுமாரன்றாரு, மனுஷகுமாரன் என்றாரு, அவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு, அவ்வளோ அதிசயங்களை செய்கிறாரு. அவருக்கு விரோதமாய் சற்றும் பயமின்றி எப்படிப்பட்டதான வார்த்தைகள் எல்லாம். இல்லை, போஜன பிரியன், ஐயோ சாப்பிட்டுட்டே இருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் பாவிகளுக்கு சிநேகிதன்னு சொன்னாங்க, பெயல்செபூலின் தலைவன்னு சொன்னாங்க. இன்னும் என்னெல்லாம் அதாவது பெயல்செபூலின் தலைவன்னா பிசாசுகளுடைய தலைவன்னு ஆண்டவரை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய அவருக்கு பட்ட பெயர்கள் எல்லாம் வைத்தாங்க, முகத்துக்கு நேராக அவரை சொன்னாங்க. சரி, ஆனால் நம்ம ஒரு சிலர் நினைக்கலாம், இதை கூட நம்ம சகிச்சிடலாம். நேருக்கு நேர் வந்து இப்படி சொல்கிறவங்களை கூட நம்ம பார்த்து, சரி அவங்க நமக்கு பகைங்கர்னு அட்லீஸ்ட் நமக்கு தெரியும். ஆனால் சிலர் ரொம்ப பட்டரியாக வேர்ட்ஸ் போடுவாங்க. சங்கீதம் 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல மிருதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம். இது இன்னும் நம்மளுக்கு ஆபத்தான காரியம். இல்லை, யார் சிம்சோனுடைய மடியிலேயே இருந்து ஆளை போல, இல்லை அப்படி, ஐயோ உனக்கு என் மேலே நேசமே இல்லை, பாசமே இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட தெளிலாலை போல, இல்லை யூதாசை போல வந்து முத்தம் கொடுத்து, இல்லை இன்றைக்கி ஒரு வேளை எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியாது. இல்லை, மீகா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்களேன், அவ்வளோ கிளியராக இருக்குது. உன் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, உன் வீட்டார் தான் உன் சத்ரு, உன் மடியில் இருக்கிற உன் மனைவியை நம்பாத, இப்படி நிறைய காரியங்கள் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ எங்கே ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தயவு செய்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி உள்ள பகையை வைத்துக்கிட்டு, ஐயோ பிரதர் உங்களை போல இருக்கான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக யூதாசுக்குள்ளே புகுந்த பிசாசு நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து அதை பிடிக்கலன்னா ஓடியாவது போயிருங்க, பேசாதீங்க. ஆனால் இந்த மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே தயவு செய்து யாரும் செய்யாதீங்க. சரி, நமக்கு அகெயின்ஸ்டா இந்த மாதிரி வார்த்தைகளால் நம்மை நசுக்கிறாங்களா? வார்த்தைகளால் நம்மை நசுக்குகிறவர்களை ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறாரு, உன் காலின் கீழே நான் நசுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, நிந்தையினாலே நசுக்கப்படுகிறோமா? நம்மளை பரியாசம் பண்ணி நிந்திக்கப்படுகிறோமா? சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோபு 16:20 என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேலி பண்ணிட்டே இருக்காங்க, ஆனால் நான் ஆண்டவரை பார்த்து நிறைய உடனே என்ன செஞ்சிடுறது, ஆண்டவரே இவன் இப்படிலாம் பேசுகிறானே, நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? அதுலலாம் தாவீது எவ்வளோ நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இல்லை, அவர் சொல்கிறார், அவன் பேசணும்னு ஆண்டவர் இன்னைக்கு அனுமதிச்சிருக்கார். சீமை என்னை இப்படிலாம் சொல்லணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. சொல்லிட்டு போகிறான். காலம் வரும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்னு சொன்னாரா? அதே மாதிரி ஆண்டவர் அதை மாற்றினாரா? இல்லையா? இது உடனே நான் தான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ என் செல்ல பிள்ளை, என் கைக்குள்ளே இருக்கிற, என் கண்ணுக்குள்ளே இருக்கிற, இல்லை நம்ம பிள்ளைங்களால் சொல்லாத வார்த்தையெல்லாம் கண்ணன் மணி அவருக்கு அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அதெல்லாம் மறந்துடும். எப்படி இருக்கும் நல்லா அதை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் அதை ரொம்ப யோசிப்பேன், இது மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் யோசிப்பேன். ஐயோயோ, உண்மையாக எனக்கு அப்படி இருக்கும். உங்கள் கையில் இருக்கிற உங்கள் பிள்ளை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சின்ன ஒரு பூனையோ நாயோ வந்து கத்தோன்ன உடனே ஆய் ஊய் இப்படி கத்துது அப்படி கத்துது அப்படின்னா கையை பிடித்து கொண்டிருக்கிற பெற்றோர், இல்லை தூக்கி வைத்திருக்கிற பெற்றோருக்கு எவ்வளோ கோபம் வரும்.
சும்மா இரு, என்ன மீறி அது வந்துருமான்னு சொல்ல மாட்டோமா இல்லையா? ஸோ தயவாய், ஸோ இந்த மாதிரி நிந்தைகள் பரியாசங்கள் எல்லாம் அது வரணும்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு போகுது. இல்லை 22ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கிட்டு போகிறாங்களாம். போகிறவங்க வரவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கேலி பண்ணிட்டு போகிறாங்க. 69ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், வாசலில் உட்கார்ந்துருக்குறவங்க, வீட்டு வாசலில் உட்காந்துருக்கவங்கெல்லாம் நம்ம போகிறப்ப வரப்போ, நான் சொல்கிறேன் இதெல்லாம் நிஜமாகவே நடக்குது, லிட்ரலாக அப்படியே நடந்துட்டுருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டாயம் அது நடக்குது. வாசலில் உட்காந்துருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்க, விரோதமாக பேசுகிறாங்க. நம்ம அவங்கள நேசிக்க தான் செய்கிறோம், அவங்களுக்கு உதவி தான் செய்கிறோம், இல்லை விரோதமாக பேசுகிறாங்க. மதுபானம் பண்ணுகிறவர்களுடைய பாடல் ஆனேன், தண்ணியை போட்டுட்டு எனக்கு விரோதமாக பாட்டெல்லாம் பாடுறாங்க. புலம்பல் 3:14, நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்களுடைய கிண்ணற பாடலும் ஆனேன். அவங்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே என்னது, நான் தான். இல்லை நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், வெறும் வாய்க்கு அவள் கொடுத்தது போல் என் வாழ்க்கையை போட்டு மென்னுட்ருக்காங்கன்னு சொல்லுவோம். பைபிள் இன்னும் ரொம்ப அழகா, அவங்களோட மியூசிக்கே நம்ம தானா, அவங்களுடைய கிண்ணற பாடலே நம்ம தானா. ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிந்தைகளால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த சாத்தானை உன் காலின் கீழ் நான் நசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது, அக்கிரமத்தால் நாம் நசுக்கப்படுகிறோமா? இது நம்மளே பண்ணிக்கொள்கிற காரியம். 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், என் அக்கிரமத்தால் என் பலன் குறைந்து என் எலும்பு உலர்ந்து போயிற்று. 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது. ஸோ அக்கிரமம்னா ஒன்றும் பெரிய அப்படியே கொலை செய்கிறதோ இல்லை வேறு காரியம் பெருசாக நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கிரமத்திற்கு மாறாய் செய்கிற எல்லாமே அக்கிரமம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா என்கிட்ட அக்கிரமமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். அப்போது என்னிடத்துல அக்கிரமத்தை வைத்து கொண்டு நான் இன்னொருவரை பின் பாயிண்ட் பண்ணி, ஐயோ உங்களுக்கு தெரியாதான், அவன் அப்படியா, அவன் இப்படியா, அவள் அப்படியா, இல்லை எப்படிலாம் பேசுகிறோம் அருமையானவர்களே. ஸோ தயவாய் நான் சொல்கிறேன், தயவாய் நான் தான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன வேர்டும் அதே தான். எல்லாருமே தவறுகிறோம், வாழ்க்கையில் எல்லாரும் தவறிக்கொண்டு தான் இருக்கிறோம். லெட் அஸ் நாட் ஜட்ஜ் எனிபடி எல்ஸ். நான் உண்மையாக சொல்கிறேன், கடந்த நாட்களில் எனக்கு ஒரு பிள்ளை சொன்னால், எனக்கு அது பிடிக்கல, சர்ச்சில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. நானும் உண்மையாகவே அதை குறித்து ரொம்ப கொஞ்சம் வருந்தி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ நான் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அப்படி சொல்கிற அவகிட்ட நான் இப்போ இதை பார்க்குறேன்னார். அப்படி சொல்லுகிற அவளிடம் நான் இதை பார்க்கிறேன், அது எப்படி தவறோ அதே அளவுக்கு இதுவும் தவறு. உண்மையாகவே அருமையான தேவனுடைய ஜனமே, தயவாய் நம்ம அக்கிரமம் செய்தோன்னா நம்மளே என்ன செய்கிறோம், நசுக்கப்படுகிறோம். நாம் கட்டாயம் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு தடவையும் ஆண்டவரே என்னை ஹெல்ப் பண்ணுங்க அதுக்காக செஞ்சதையே திருப்பி செஞ்சுட்டு துணிகரமாய் இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய கிருபை இருக்குன்னு சொல்கிறது இல்லை. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், கிருபை இருக்குது, கிருபையின் காலத்தில் தான் இருக்கும், அதோடைய முடிவில் இருக்கும். நான் தான் சொல்கிறேன், இப்போ நான் இன்றைக்கி துணிகரமாய் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் வெளியே போகிறேன், நான் செத்தே போயிடுறேன், என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ எப்போ மனுஷனுக்கு என்ன ஆகும்னே நமக்கு தெரியாது. ஸோ தயவாய் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நாம் நசுக்கப்படுகிறோமா? இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபையினாலே, அவருடைய சிலுவையின் ரத்தத்தினாலே என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன், ஜெயித்து வருவேன் என்று சொல்லி நம்ம அதை ஜெயிக்கணும் அருமையானவர்களே. அடுத்ததாக மெயினான ஒரு விஷயம், தவறான உபதேசங்களால் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த கான்டெக்ஸ்டே அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-20 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அவங்க என்ன செய்கிறாங்களாம், கபடில்லாதவருடைய இருதயங்களை ஈஸியாக வஞ்சிக்கிறாங்க. நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உங்களுடைய கால்களின் கீழ் நசுக்குவார். தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட உன்னுடைய ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட் மட்டும்தான் நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். அது என்னன்னு கேட்டால், ஆண்டரே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நான் ஓடி முடிச்சிடணும். தயவு செய்து கடைசி காலங்களில் இருக்கிறோம். சும்மா நான் இதை யாரையும் கையெல்லாம் தூக்க சொல்ல, யூடியூப்பில் கிறிஸ்தவ காரியங்கள் தான்,
ஆனாலும் சும்மா அவனை பற்றி குறை, இவனை பற்றி குறை, விழுந்து போனவன், விழாதவன், நான் தான் உத்தமன்னு சொல்கிறவங்க, நோ டைம் ஃபார் தட். தயவு செய்து டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் ஆன் ஆல் தட். தயவு செய்து அதுக்கெலாம் நமக்கு நேரமே இல்லை. நான் ஒன்று சொல்வேன், கடைசி நாட்கள் டவுட் இருக்கா ஒரு விஷயத்தை பற்றி, கொஞ்சம் விலகிருங்க. இந்த பைபிள் போர்ஷனில் அவங்கள விட்டு விலகிருங்கன்னு தான் சொல்லியிருக்குது. இல்லை அவங்கள நம்ம இது பண்ணவும் வேண்டாம், அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணவும் வேண்டாம். இல்லை அவங்க இதனால தான் வேண்டாம், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம போகவே வேணாம். என் வாழ்க்கையை நான் நேராக ஓடி முடிக்கணுன்றது தான் நம்முடைய காரியம். ஸோ தயவாய் இந்த விஷயத்தில் நசுக்கப்பட்டோன்னா, பிசாசு பாக்கி எல்லாத்துலேயுமே நம்ம அதெல்லாம் தான் பெருசாக நினைக்கிறோம். என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறோம், என்னை இப்படி நிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறோம், நான் என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், அதெல்லாம் தான் நம்ம நினைக்கிறோம். இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல இந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை நசுக்குவார்னு சொல்கிற இடத்துலையே சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு விஷயம், தவறான உபதேசங்கள். கடைசி நாட்களில் இருக்கிறோம், ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. ஸோ முடிந்த வரைக்கும் ஆண்டவரே எனக்கு உங்கள் வெளிச்சத்தை கரெக்டாக காட்டிருங்க, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் வைத்து நான் என் ஓட்டத்தை ஓடிடணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுங்க. சரி, அடுத்து அவ்வளோதான், இந்த 4 விஷயம் தான் நான் இன்னைக்கு எப்படிலாம் நம்ம நசுக்கப்படுறோன்னு சொல்லி எடுத்தேன். அதை எப்படி நம்ம திரும்ப நசுக்கிறது? சமாதானத்தின் தேவன் நம் கால்களின் கீழ் நசுக்குவார்னு சொல்லியிருக்குதே. இந்த வசனத்தில் 2 விஷயத்தை எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் சமாதானத்தின் தேவன் நசுக்குவார், கடைசி ஃப்ரேஸ் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஸோ தேவன் நம்மோடு கூட இருந்து நசுக்கணும், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால் நம்ம நசுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தமும் அதுதான். இல்லை, உபாகமம் 31:6 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதம் சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் உன்னோட கூட இருந்து சாத்தானை ஜெயிக்க வைப்பார், அவருடைய கிருபை உன்னோடு கூட இருந்து ஜெயிக்க வைக்கும்னு சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்துட்டார்னா அவர் சாவர வரைக்கும் நம்ம சாவர வரைக்கும் அவர் தம்முடைய சமூகத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். இந்த பூமியின் மனுஷங்க நீங்கள் எவ்வளோ வேணால் அவங்களுக்கு பண்ணுங்க, எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது, எப்போ கைவிடுவாங்கன்னு தெரியாது, எப்போ அந்த பக்கம் போய் தூஷணமாக பேசுவாங்க. அதுவும் ஈஸியாக சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உலகத்தில். அதாவது இவங்க நம்மளோட இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப ஈஸியாக எப்போ டர்ன் வேணாலும் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அதெல்லாம் சகஜம் தான், அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டார். ஆனால் நாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம விட்டுட்டு போனால் அவர் என்ன செய்ய மாட்டார். அதை நான் திருப்பி சொல்கிறேன், அவர் ஒரு ஜென்டிலான காடு. எனக்கு நீங்கள் வேண்டாம், நான் இப்படி தான் போவேன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். இந்த ஒரு விஷயத்தில் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தை காத்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது என்னது? நீதியும் சமாதானமும், அது மகிழ்ச்சியமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த சமாதானம், நம்ம சமாதானம் காத்துக்கிறோமா? எத்தனை பேர் சண்டை போடாமல் இருக்கிறோம், வாயை கட்டுறோம்? எத்தனை பேர் எதிர்த்து பேசாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் முறுமுறுக்காமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் புலம்பாமல் இருக்கிறோம்? நான் அதான் சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியம் செய்வாங்க. அதாவது யூஸ்வலாக ஆண்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஒரு வேளை கத்துவாங்களா இருக்கும், பெண்கள் அழுது புலம்பி தலையில் அடிச்சுக்கிட்டு. ஸோ உலகம் அதை தவறாகவும் இதை சரியாகவும் பார்க்கலாம். எதிர்க்கிறது அது எந்த மோடில் நீங்கள் செஞ்சாலும் பிசாசு தான் பேசாமல் இருப்பான். செவிடும் ஊமையுமான பிசாசு. இதெல்லாம் தயவு செய்து யாருமே செய்யாதீங்க. உங்களுக்கு நம்முடைய எதிர்ப்பை காண்பிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யாதீங்க. யாரும் எந்த மோடில் நம்ம சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம நடந்தாலும் நம்ம என்ன செய்கிறோன்னா, we are fighting our own battles. நம்முடைய யுத்தத்தை நாமளே செய்கிறோம். கட்டாயம் நான் சொன்ன போல் அந்த பிசாசோடைய வெட்டப்பட்ட பிசாசோடைய தலையை நசுக்கிறதுக்கு கூட நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. தேவன் இல்லாமல் நம்ம அந்த சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த பிசாசை நம்முடைய கால்களின் கீழே நம்ம நசுக்கணும்னா சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அதே வசனத்தில் கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருக்கணும். கிருபைக்கு 2 காரியம் எடுக்க விரும்புகிறேன். அதுவும் இன்றைக்கி வர்ஷிப்பில் திருப்பி இன்றைக்கி வர்ஷிப்போட தீமே அதை தான் வந்துச்சு. என்னது? பீயிங் கிரேட்ஃபுல், பீயிங் தேங்க்ஃபுல். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திரம்னா நம்ம நினச்சிக்கிறோம் வாயில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படி ஒரு டீச்சிங் இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. இல்லை, ஸ்தோத்திரம்னா என்ன?
தேங்க்ஃபுல் ஹார்ட். என்னெல்லாம் இருக்கோ அதுக்காக நன்றி. எத்தனை பேர் அப்படி இருக்கோம் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், எனக்கு 9 மாதம் ஆச்சு, இன்னும் எனக்கு பென்ஷன் வரல, எதுவுமே வரல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒவ்வொரு நேரம் நான் சாப்பிடும் போதும், உடுத்தும் போதும், வெளியே போகும்போதும், ஜனங்களுக்கு செய்யும் போதும், ஆண்டவரே நான் ஏதேனில் இருக்கேன், நீங்கள் நேர்த்தியாய் நடத்துகிறீங்க, ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி சொல்கிறோமா? எத்தனை பேர் இப்போ என்னோட சாய்ஸ், ஐயோ அவள் அதை செய்யலை, அவங்க அதை பண்ணலை, இதை பண்ணலைன்னு நான் சொல்லி புலம்பணும்னா புலம்பிகிட்டு இருக்கலாமே. பட் ஐ எம் கிரேட்ஃபுல். ஒரே ஒரு நேரம் கூட எங்களுக்கு ஆண்டவர் யார்கிட்டையும் கையேந்த விடலையே. தேவன் எவ்வளோ அழகாக எங்களை நடத்துகிறாரு. தயவாக எத்தனை பேர் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கோம்? தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்கா? கிருபை வேணும்னா அந்த நன்றி நமக்கு இருக்கணும். அடுத்தது கிருபை வேணும்னா தாழ்மை நமக்கு இருக்கணும். அருமையானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? தயவு செய்து எந்த பெருமை பேச்சும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம, ஏன்னா ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறார் ஒருத்தனா, அது யாரை தான்? பெருமை உள்ளவனுக்கு. ஸோ எதுலேயுமே நமக்கு பெருமை வேணாம். ஸோ தேவன் நம்மோடு கூட இருப்பார். கட்டாயம் நம்ம இந்த சமாதானத்தையும் கிருபையும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்தது, அந்த சமாதானத்தின் தேவனோடு கூட இருந்துட்டா போதும், அந்த கிருபையை பிடித்து கொண்டா போதும், கட்டாயம் நமக்கு ஜெயம் இருக்கும். யோசுவாவோடு அந்த கிபியோனியர் சமாதானமாக இருந்தாங்க. அவங்க எங்கேயாவது யுத்தம் பண்ணாங்களா? கிபியோனியர் எங்கேயாவது சண்டை போட்டாங்களா? இல்லவே இல்லை. யோசுவாவும் அவருடைய மனுஷரும் தான் அங்கே யுத்தத்திற்கு போனாங்க பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் சண்டை போடுவாருன்னா நமக்கு தெரியவே தெரியாது. மத்தேயு 21:44 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தில் ஒன்று இது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். அந்த கல் அது பாட்டில் தான் இருக்குது. ஒருத்தன் வந்து அந்த கல் மேலே மோதுனா அவன் என்ன செஞ்சிருவான்னா நொறுங்கிடுவான். இந்த கல் அவன் மேலேயாவது பிறண்டுச்சுன்னா அவன் நசுங்கிடுவான். அவ்வளோதான். அதுதான் ஆண்டவருடைய காரியம். அருமையானவர்களே, ஸோ கண்டிப்பாக அந்த கல் யாரு? அதுலேயே முந்தின 42ஆம் வசனம் மத்தேயு 21:42 அது தள்ளப்பட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஸோ அவருக்குள் நாம் ஒளிந்து கொண்டால் போதும். அருமையானவர்களே, அது யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கல்லாக இருக்கிறது. ஏசாயா 8:14 அவர் என்ன செய்கிறாராம்? ஒரு கூட்டத்தாருக்கு அவர் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறாரு. ஆனாலும் வேற ஒரு கூட்டத்தாருக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் சுருக்கும் கண்ணியுமாக இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில், அதாவது 8:13 கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு அவர் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறார். அதே ஏசாயா 8:6 அவரை அசட்டை பண்ணுறவங்க, ஆமாம் பெருசாக கடவுள்னு போகிறா, சர்ச்சுன்னு போகிறா, ஜெபம்னு போகிறா, அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு அவர் இந்த 4 இருப்பார். என்னவெல்லாம் இருப்பார்? தடுக்கலின் கல்லும் இடரலின் கண்மலையும் சுருக்கும் கண்ணியுமாய் அவர் இருப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் விலையேறப்பட்ட கல்லாக இருப்பார், கீழ்ப்படியாதவர்களுக்கோ அவர் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கல்லுமாய். நம்ம கீழ்ப்படுகிறோமா? விசுவாசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. 18ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தில் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் அவர் என்ன செய்கிறாராம்? இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தயவாய் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும். அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து நடந்தோன்னா போதும். அருமையானவர்களே, ஸோ அவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. அவருக்கு பிசாசை நசுக்கிற எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செய்யார்? காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் ஏற்கனவே நொறுக்கப்பட்டுட்டார். ஸோ ஏற்கனவே அவருடைய குதிங்கால் என்ன செஞ்சிருச்சு? நசுக்கப்பட்டுருச்சு. அவரும் ஏற்கனவே சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? பிசாசுடைய தலையை நசுக்கிட்டாரு. கொலோசியர் 2:14-15 அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார், சிலுவையின் மேல் ஆணி அடைத்தார், துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார், சிலுவையிலே வெற்றி திறந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அவனுடைய தலையை நசுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய எல்லா பிளான்ஸையும் ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சிட்டாரு? குலைத்து போட்டு விட்டார். ஸோ ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சிட்டாரு. இன்றைக்கி அது ஒரு டீச்சிங் போயிட்டுருக்கு. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சிலுவையில் ஜெயிச்சிட்டார், நம்மளுக்காக எல்லாத்தையுமே சம்பாதிச்சிட்டார், நம்ம எதுவுமே செய்ய வேண்டான்னு யாராவது சொன்னால் அது தவறான உபதேசம். அருமையானவர்களே, ஸோ அவன் நான் இன்னைக்கு நம்ம முதல்ல அந்த இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்த மாதிரி அந்த வாளுனால என்ன செய்கிறான்? இன்னும் அந்த வாள்
அடங்கலை, தலை நசுக்கப்பட்டுச்சு, வால் இன்னும் அடங்கலை. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த வலு சர்ப்பத்தோட வால் என்ன செய்தான், வானத்து நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வால் போதும். சரி, வானத்து நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன? தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அதாவது நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்கள் முக்கியமாக அவங்க தான் யாரு? நட்சத்திரங்களைப் போல. இப்போது யோசிச்சு பாருங்க, கடைசி நாட்களில் தேவன் வரும்பொழுது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஸோ ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டார், தலையை நசுக்கிட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. வால் இன்னும் என்ன செய்யலை, அடங்கலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சாத்தானுடைய வாலை நீ என்ன செய்ய, அவனுடைய தலையின் மேலே நான் முடிச்சிட்டேன், நீ ஆனால் அந்த கழுத்தில் காலை வையின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 5 ராஜாக்களும் அந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேலே அந்த யோசுவாவுடைய யுத்த அதிபதிகள் கால்களை வைத்தது போல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, வைக்க சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-17 வரைக்கும் பிசாசன் தந்திரங்களை, அதுதான் தலையை இல்லை எதிர்த்து நிற்க நீங்கள் என்ன செய்யணும், திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. சரி, எப்போ தாங்க இதெல்லாம் செய்வாருன்னு பார்த்தா இன்னைக்கு வர்ஷிப்பில் வந்தது போல என்னது, இந்த வசனத்தில் இருக்கிற சீக்கிரமாய் செய்வார். ஆனால் அங்கே யோசுவாவுடைய காலத்தில் வசனத்தில் பார்த்தோம், திடீரென்று அங்கே போனாங்க. ஸோ he is always in his time and on time. அவருடைய டைமில் இருக்கிறாரு, கரெக்டான டைமில் அவர் செய்வார். நம்முடைய டைமெல்லாம் அவருக்கு காலம் நேரமே கிடையாது, நமக்கு தான் காலம் நேரம் இல்லை. அவர் அது எல்லாவற்றையும் கடந்தவர். ஸோ ஏற்ற நேரத்தில் அது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழும்புவோமா? தயவாய் விசுவாசிங்களேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என்னுடைய சுகத்திற்கு விரோதமாய், என்னுடைய பொருளாதாரத்திற்கு விரோதமாய் வருகிறதான எல்லா வார்த்தைகளானாலும், நிந்தைகளானாலும், அக்கிரமங்கள் ஆனாலும், மாறான உபதேசங்கள் ஆனாலும், ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த வசனத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மிதித்து ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுமா? ஹல்லேலூயா. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே. ஆஹா, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. எல்லாரும் விசுவாசத்தோட, ஆண்டவரே நீர் என்னை கைவிடாத தேவன், ஆண்டவரே